ரிஷபத்தில் பிறந்தவன் பூரா பாருங்க உண்ணா உடுக்க இருக்க ஆண்டை உண்ணத்துல எந்த குறையும் இல்லை. நீங்க ரிஷபலக்கணத்துக்காரன் யாராவது பிடிச்சிங்கன்னா சரி, அவன் என்ன செய்யணும், வாய் குருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். இந்த சுக்கிரனை தான் ராசி மண்டலத்தில் எப்படி வச்சிருக்கான், அவன் சொல்லிருக்கான். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடியதான சுக்கிரன். அதே மாதிரி இல்லறத்தினுடைய சிறப்பு, நம்ம ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இல்லறம் இருக்கு, அதுக்கு உரிய அடித்தளவே சுக்கிரன்ட்ட தான் இருக்கு. ரிஷபலக்கணத்தில் பிறந்தவன் ஆயிலையும் கேட்ட இறைவதியில் பிறந்துடுறான். அப்ப இயற்கை இவனுக்கு ஒரு வளமான நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்றதான் சட்டம். எப்ப இது வேலை பார்க்கும், தொழில் அடிப்படையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பது விதி. அது நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்ப ஜனன காலத்துல சனி பகவான் என்னன்னா வெகு இலகுவா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொன்னையும் அவன் அனுபவபூர்வமா உணர்ந்ததுக்கு பின்னாடிதான் கொடுப்பாரு. ரிஷபராசினியர்கள், அதே இந்த ரிஷபராசினியர்கள்ல ஒரு ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான கிரக அமைப்புகள் செய்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்க? சரி, ரிஷபம் இது எப்படி வச்சிருக்காங்கன்னா, மேசம் என்பது ஒரு நெருப்பு ராசி, ரிஷபம் என்பது நிலத்தத்துவம். இது காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டில் என்ன இருக்கு, தனம், குடும்பம், வாக்கு, அதில் நம்ம உண்ணும் உணவு, நம்ம செல்வம், சிறப்பு எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்துடுறாருன்னு வைங்களேன், அது அந்த வீட்டதிபதி யாருன்னா சுக்கிரன். அதில் ஸ்திர ராசி அப்படின்னா என்ன, நிலையான தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, எப்படின்னா இந்த ரிஷபத்தில் பிறந்தவன் பூரா பாருங்க உண்ணா உடுக்க இருக்க ஆண்டை உண்ணத்துல எந்த குறையும் வராது. நீங்கள் ரிஷபலக்கணத்துக்காரன் யாராவது பிடிச்சிங்கன்னா சரி, அவன் என்ன செய்யணும், வாய் ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். ருசி பிரியர்கள். அதே மாதிரி சொல்லுக்கு சுகமளிக்கக்கூடிய சூத்திரதாரி. அவன்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது பாருங்க அவ்வளோ அழகாக எக்ஸ்பெரிமெண்ட் போவான். ஒரு குடும்பத்தில் ஒரு ரிஷபலக்கணத்தில் ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்குள்ள அன்னத்திருத்தமே இருக்குது. எப்பயுமே உணவு பரிமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவளுக்கு கொடுக்கணுமே இல்லையா? ஆமாம். இப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, வந்தவொடனே அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து அழகாக கொடுத்தோம்னா சரி, சொல்றதெல்லாம் கேட்கும். இல்லை, அப்போ இந்த அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனை தான் ராசி மண்டலத்தில் எப்படி வச்சிருக்கான், அவன் சொல்லிருக்கான். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடியதான சுக்கிரன். அதே மாதிரி இல்லறத்தினுடைய சிறப்பு, நம்ம ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இல்லறம் இருக்கு இல்லையா, அதுக்கு உரிய அடித்தளவே சுக்கிரன்ட்ட தான் இருக்கு. என்ன ஆனா இங்க 2ஆம் இடம் சுக்கிரன், இதுல ஒருத்தன் லக்கணமா பிறந்துடுறான் அப்படின்னா இயற்கை அவனுக்கு கிடைக்கக்கூடியது, காலத்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடியது உண்ண உடுக்க இருக்க எந்த குறையும் வராது. சரியா? சரி, இப்ப இந்த இடத்துல இதனுடைய யோகாதிபதிகள் யாரு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, புதன் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி சனி. இப்ப இந்த ரிஷபம், கன்னி, மகரம் காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம். அப்ப காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம் இவங்களுக்கு தர்ம திரிகோணமா விழுகுது. அப்ப இவன் எப்படி இருக்கணுமா, இவன் சார்ந்த துறையில உண்மையும் நேர்மையுமாக இருக்கணும். இது இவனுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் கட்டளைனோட சொல்லலாம். சரியா? சரி, ரிஷபம். இப்ப இவனுக்கு யோகாதிபதி யாரு? புதன். இந்த புதனுக்கு 2 அதிகாரம் வாங்குது அவனுக்கு. அதே பஞ்சமாதிபதி புதன் தான் தனஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு. பாக்கியாதிபதி சனி தான் கர்மஸ்தான 10 குடையவராகவும் வர்றாரு. இதே லக்னாதிபதி சுக்கிரன் தான் 6 குடையவராகவும் வர்றாரு. இப்ப இந்த கிரகங்களுக்கு 2 வீடு இருக்கு இல்லையா? சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு. இப்ப யோகாதிபதி அப்படின்னு வரும்போதே இந்த அத்தனை வீடுகளும் உங்களுக்கு வேலை பார்க்கத்தான் செய்யும் இல்லையா? அப்போ ஒருத்தர் ரிஷபலக்கணத்துல பிறந்தவன் ஆயிலையும் கேட்ட இறைவதியில பிறந்துடுறான். அப்ப இயற்கை இவனுக்கு ஒரு வளமான நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்றதான் சட்டம். எப்ப இது வேலை பார்க்கும் அப்படின்னா, ஆயிலையும் கேட்ட இறைவதியில ஒருத்தன் பிறந்துடுறான், ரிஷபலக்கணத்துல பிறந்தவன். அந்த புதன் பஞ்சமாதிபதி இல்லையா? அப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்பு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படும். இப்படி ஒரு சூட்சமும் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இதே பூசான உத்திரட்டாதியில பிறந்துடுறான், சனி பகவானுடைய நட்சத்திரம். ஏன்னா தர்ம கர்மாதிபதி இவனுக்கு தான் தர்ம கர்மாதிபதி என்ற அதிகாரத்தை சனி வாங்குவார், 9, 10 குடையவர். அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவன் ரிஷபலக்கணத்தை பிறந்துட்டானா அவனை தொழில் அடிப்படையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பது விதி. அது நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்ப ஜனன காலத்துல சனி பகவான் என்னன்னா வெகு இலகுவா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொன்னையும் அவன் அனுபவபூர்வமா உணர்ந்ததுக்கு பின்னாடிதான் கொடுப்பாரு. அதான் சனி பகவான்.
ஈஸியாக என்ன மாப்பிள்ள காலையில் வாங்க உங்களுக்கு ஒரு ஒரு 5 lakhs கொடுக்குறேன், அதெல்லாம் அங்கே வேலையே ஆகாது. ஓகே. அந்த 10 ரூபாயை பார்க்கறதுக்கு அவர் என்ன பாடுபட வைப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ உணர்ந்து ஒரு நிலையை அடைவதற்கு உண்டான நிலையை சனி பகவான் தான் செய்வார். ஆனால் பூச வருஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவனுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கான், ரிஷபத்தில் பிறந்திருக்காங்கன்னா இந்த பூச வருஷம் உத்திரட்டாதியில் பிறந்தா அவனுக்கு யோகம். ஓகே. அப்போ இது இவர்களுக்கு யோகாதிபதி. இவங்களே 2 வீடுகள். அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து எதுலடா பிரச்சனை, என்ன பிரச்சனை இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா, சரி லௌகியம் தான் பிரச்சனையே, கல்யாணம் தான். ஆமாம், அதை ஒரு டாப்பிக்காக நம்ம பேசுவோம், இப்போ அதை போக வேண்டாம். அப்போ இந்த ரிஷபத்துக்கு 2 கூடையவர் புதன், அது ஒரு ரெட்டப்பட ராசி. அப்போ 2ஆம் இடத்துல என்ன சொல்கிறான், தனம் குடும்பம் வாக்கு சொல்கிறான், அந்த தனஸ்தானம் அவனு சொல்கிறான் இல்லையா. அப்போ அவனுக்கு 20 விதமான வழிகளில் தனம் வரவு. ரிஷப லக்னக்காரங்க இப்போ பாருங்க 2 வே இன்கம் இருக்கும், 2 அதேமாரி அது ஒரு காற்றாசி. அவன் பேசுறது பாருங்க, புரிஞ்சதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் சினிமா துறைக்குள்ளே போனீங்கன்னா கதாசிரியர் இருக்காங்க இல்லையா, கதாசிரியர் டைரக்டர் அவங்கள ரிஷபத்தில் இருப்பாங்க, அவ்வளோ அழகா. அதே நல்ல பாடகர்கள், நல்ல ஹம்மிங் பாடகர்கள், இசைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே ரிஷபத்தில் இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து காற்றாசி, அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்கும். அப்போ அது புல்லாங்குழல் எடுத்து ரிஷபலக்கத்தில் வந்து புல்லாங்குழல் இது வாங்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், அது நாதசுரம் இவங்களுக்கெல்லாம் அதில் பிரபலியமான நிலையை கொடுக்கும். இதுக்காக சொல்கிறேன். ஆனால் இயற்கையாக ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்திர எழுத்தாளர், பத்திர பதிவாளர், கொரியர் போஸ்ட் இந்த மாதிரி போஸ்டல் இருக்கு இல்லையா, அது கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது பூரா எங்களுக்கு உகந்தது. பெரிய பெரிய ட்ராவல்ஸ், புக்கிங் ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்கல்ல ரிஷபலக்கணத்தில், இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ்லாம், ஏன்னா அது காற்றாசி இல்லையா, அதனால் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ரிஷபத்திற்கு யோகாதிபதி யார், புதனும் சனியும். அப்போ சுக்கிரன் புதன் சனி அவர் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஒன்று. சரி, இதே இதில் ஒருத்தன் பரணிபுரம் போராட்டத்தில் பிறந்துடுறான், ரிஷபலக்கணத்தில் பிறந்தவன். அப்போ சுக்கிரன் யார், 6 கூடையவன், லக்னாதிபதி. இது இவனுக்கு உழைப்பையும் உயர்வையும் கொடுக்கும். ஆனால் லகுவிய வாழ்க்கை நல்லா இருக்காது. கல்யாணம் நடக்கும், ஆனால் அவங்க 2 பேரும், இவன் ஒரு இடத்துல இருப்பான், அவன் ஒரு இடத்துல இருப்பான், இப்படி வாழ்க்கை இருக்கும். ஆனால் சகல விதமான சௌபாக்கியங்களே அது கொடுக்கும் இந்த பரணிபுரம் புராணம். அப்போ இதே ரிஷப லக்னத்தில் பிறந்தவன் சில இடத்துல எல்லாம் இதில் இந்த ஜோதிடத்தில் சில விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே எல்லா பாவங்களும் வேலை செய்தானே இல்லை. எல்லா லக்கணத்திலையும் பிறக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்துருதா? இல்லை, குழந்தை இல்லாதவன் இருக்கான், கல்யாணம் ஆகாதவன் இருக்கான் இல்லையா, நல்லா படித்த வேலைக்கு போகாமல் வேற வேலைக்கு போகிறவன் இருக்கான், இன்ஜினியரிங் முடித்தவன் ஒரு 18,000 சம்பளத்துக்கு போய்க்கிட்டீங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா கிரக நிலைகள் தான். அப்போ இவனை பொறுத்த மட்டும் புதன் யோகாதிபதி. அப்போ இதே சுக்கிரன் போய் ஒரு ஆயிலிய நட்சத்திரத்தை நிற்கிது வச்சுக்கிடுவோமே, பஞ்சமாதிபதி, தனபஞ்சமாதிபதி புதன் பாருங்க, பரணிபுரம் புராணத்தில் பிறந்து அந்த சுக்கிரன் போய் ஆயிலியத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இவன் வெளிநாட்டில் இருப்பான். இப்படி இந்த கிரகங்கள் போய் உட்காரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயமே. அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்து இந்த புதனே போய் 9ஆம் இடம் ஆகிய மகரத்தில் போய் சந்திரன் சாரத்தில் உட்காந்துருது பஞ்சமாதிபதி புதன். அப்போ இவன் வாழ்க்கை என்ன செய்யும், பிறந்த இடத்துல வேற்ற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு இவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்துரும். மிகச்சிறந்த நிர்வாகி அவன். அப்போ யோகாதிபதி யாரு, சனி. இந்த சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறான் பாருங்க, அவன் முறை கரார் தெருவழியா இருக்கான், பிசினாரி பயக, வேலையில் கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும்பா, நூல் பிடிச்சது மாதிரி இருக்கணும்பா. ஏன்னா அவன் கர்ம யோகி, அந்த துறை சார்ந்த நிலையில மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையணும். அப்போ ரிஷபத்தில் பிறந்தவனுக்கு இந்த சுக்கிரன் புதன் சனி நல்ல நிலையிலிருந்து நல்ல பாவத்திலிருந்து நல்ல சாரபலம் வாங்கி அமர்ந்தால் இவருடைய வாழ்க்கையும் வசந்தமாக மாறும்.